ശബരിമാമല വാഴുമയ്യപ്പാ മണികണ്ഠ സ്വാമി ശരണമടിയങ്ങൾക്കു തൃച്ചരണം. ശബരിമാമല വാഴുമയ്യപ്പാ മണികണ്ഠ സ്വാമി ശരണമടിയങ്ങൾക്കു തൃച്ചരണം. ചുമലിലേറ്റി വരും നിതടിയങ്ങൾ ഒരു പുണ്യ പാപ ചുമടിതഖിലവും ഇരുമുടി കേട്ടായി. സ്വാമിയേ അയ്യപ്പ ശരണം, സ്വാമിയേ ശരണം, സ്വാമിയേ അയ്യപ്പ ശരണം, സ്വാമിയേ ശരണം. ഹരിഹരസുതനായി പിറന്നു പന്തളം നൃപതി വളർത്തും പൊന്നുണ്ണിയായി. 18 പഠിച്ചു പന്തളം കളരി തന്നഭിമാനമായൊരുണ്ണി. സ്വാമിയേ അയ്യപ്പ ശരണം, സ്വാമിയേ ശരണം, സ്വാമിയേ അയ്യപ്പ ശരണം, സ്വാമിയേ ശരണം. പുലിയുടെ പാലിനായി പോയി കാട്ടിലെ പുലി തൻ പുറത്ത് എഴുന്നള്ളിയുണ്ണി. പാവങ്ങൾക്കാശ്രയമായി പോരില വാവരെ തോൽപ്പിച്ചു തോളനാക്കി. സ്വാമിയേ അയ്യപ്പ ശരണം, സ്വാമിയേ ശരണം, സ്വാമിയേ അയ്യപ്പ ശരണം, സ്വാമിയേ ശരണം. മഹിഷിയെ പോരിൽ വധിച്ചു മോക്ഷം അരുളി കനിവാർന്നനുഗ്രഹിച്ചു. കലിയുഗ വരദനാമുണ്ണി ഞങ്ങളാ കഥ പാടി പടി കേറി വരുന്നു. ശബരിമാമല വാഴുമയ്യപ്പാ മണികണ്ഠ സ്വാമി ശരണമടിയങ്ങൾക്കു തൃച്ചരണം. ചുമലിലേറ്റി വരും നിതടിയങ്ങൾ ഒരു പുണ്യ പാപ ചുമടിതഖിലവും ഇരുമുടി കേട്ടായി. സ്വാമിയേ അയ്യപ്പ ശരണം, സ്വാമിയേ ശരണം, സ്വാമിയേ അയ്യപ്പ ശരണം, സ്വാമിയേ ശരണം. ഓം ഹരിഹരസുതനാനയ്യനയ്യപ്പ സ്വാമിയേ ശരണമയ്യപ്പ. ശബരിമാമല വാഴുമയ്യപ്പാ മണികണ്ഠ സ്വാമി ശരണമടിയങ്ങൾക്കു തൃച്ചരണം. ശബരിമാമല വാഴുമയ്യപ്പാ മണികണ്ഠ സ്വാമി ശരണമടിയങ്ങൾക്കു തൃച്ചരണം. ചുമലിലേറ്റി വരും നിതടിയങ്ങൾ ഒരു പുണ്യ പാപ ചുമടിതഖിലവും ഇരുമുടി കേട്ടായി. സ്വാമിയേ അയ്യപ്പ ശരണം, സ്വാമിയേ ശരണം, സ്വാമിയേ അയ്യപ്പ ശരണം, സ്വാമിയേ ശരണം. ഹരിഹരസുതനായി പിറന്നു പന്തളം നൃപതി വളർത്തും പൊന്നുണ്ണിയായി. 18 പഠിച്ചു പന്തളം കളരി തന്നഭിമാനമായൊരുണ്ണി. സ്വാമിയേ അയ്യപ്പ ശരണം, സ്വാമിയേ ശരണം, സ്വാമിയേ അയ്യപ്പ
കാട്ടിലെ പുലിതൻ പുറത്ത് എഴുന്നള്ളിയുണ്ണി പാവങ്ങൾക്കാശ്രയമായി പോരില വാവരെ തോൽപ്പിച്ചു തോളനാക്കി. സ്വാമിയേ അയ്യപ്പ ശരണം, സ്വാമിയേ ശരണം, സ്വാമിയേ അയ്യപ്പ ശരണം, സ്വാമിയേ ശരണം. திருக்கோயிலிருந்து அருமையான ஒரு நிகழ்வாக எனக்கு அறிவுக்கு தெரிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு 48 வருடங்களுக்கு முன்னால் பூஞ்ஞாபுரம்பிலிருந்து ஒரு 100 பேருக்கு மேலே கட்டி போயிருக்காங்க. 48-50 வருஷங்களுக்கு முன்னால். அப்போ கூட ஒரு குரூப்பாக இல்லை, 2 குருசாமிகள், இவங்க ஒரு 50 பேர் டூரிஸ்ட் பஸ்ஸில் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நானும் அப்படி போயிருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு 10 பேர் 15 பேர் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் தான் சபரிமலைக்கு இது வரைக்கும் பூஞ்ஞாபுரம்பில் இருந்த மற்ற ஊர்களில் இருந்து 150-200 பேர் போயிருக்காங்க. இந்த ஆண்டு நம்முடைய முத்துக்குமார் அவர்களுடைய மிக கடுமையான ஒரு உழைப்பு, அது அவரை பாராட்டணுங்கிறதுக்காகவோ இல்லை அவரை முகஸ்துதி பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலை. உண்மையை சில நேரங்களில் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாலே எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு ஃபோன் பண்ணார். மாமன் வரணும், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இந்த மாதம் ஏற்கனவே நான் இந்த சபரிமலையில் சீசன் ஆரம்பித்தா ஒரு 67 நாள் பரிபூர்ணமாக நான் சன்னிதானத்தில் தான் இருப்பேன். மாத பூஜைக்கு வந்தால் சமயத்தில் ஒரு 5 நாள் இருப்பேன். இப்போ கூட ஒரு 5 நாள் இருக்க சொன்னாங்க. நான் ஃபேமிலியோடு வந்திருக்கேன், கிளம்புறேன். இதுதான் யதார்த்தம். எனக்கு அறிவித்து வந்து சபரிமலைக்கு ஒரு 100 பேர் ஒன்று போல், அது கம்ப்ளீட்டாக இல்லைன்னா கம்ப்ளீட்டாக எல்லோரும் இருமுடி கட்டி எல்லாரும் ஒரே யூனிஃபார்மில், இருமுடி சொல்கிறேன், எல்லாம் இருமுடி ஒரே யூனிஃபார்மில் ரொம்ப பிரமாதமான ஒரு ஏற்பாடு பண்ணி, அதில் டாப் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் அவருடைய சொந்த செலவில். இந்த காலத்தில் பணம் இருக்கக்கூடியவங்களே செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவங்கள் இறைவன் கொடுக்கணும், மனுஷன் கொடுக்க முடியாது, இறைவன் கொடுக்கணும். அந்த இறைவனே அவருக்கு அவருடைய மக நல்ல ஒரு ரேங்க் வாங்கி நல்ல இன்னைக்கு ஒரு டாக்டராக இன்னைக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இன்னும் நல்ல ரீதியில் ஒரு MD வரைக்கும் முடித்து, இதே மாதிரி நம்ம ஊருக்கு மட்டுமில்லை, நம்ம ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு போகக்கூடியவங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணுங்கிற அடிப்படையில் நம்ம எல்லாருடைய சார்பில் அந்த பொண்ணை நல்ல வாழ்த்துங்க. அந்த முத்துக்குமாருடைய சேவை இதோடு நிற்காமல் இன்னும் கண்டினியூவாக பல ஆண்டுகள் இந்த சேவைகள் தொடரணும். ஒவ்வொரு ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா நான் திங்கக்கிழமை நைட்டு வரும்போது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நைட்டு அன்னைக்கு தூங்கி இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா நைட்டு 11 மணி வரை தேங்காய் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. மற்ற யாரும் என்ன கஷ்டப்பட்டாருங்கிறது யாருக்குமே தெரியாது. பட் ஒரு மாதத்துக்கு முன்னாலே அது டிக்கெட் ஆன்லைனில் கிட்டத்தட்ட 100 பேருக்கு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணேன்னா அது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆன்லைன் ஒரு ஆளு கூட ஆன்லைன் டிக்கெட் இல்லாமல் இப்போ தரிசனம் கிடையாது. அப்படிங்கும்போது 100 பேருக்கு ஆன்லைன் டிக்கெட் போடுறதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். அது நார்வேயில் போய் அவருக்கு ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் உட்காந்து ரொம்ப பிளான் பண்ணி யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம ஒரு ஆர்கனைசிங், குடும்பத்தில் ஒரு தாய் தோப்பன் ஒரு பிள்ளைகள் கூட 4 பிள்ளைகள் இருந்தால் 4 டைரக்ஷனில் போகும். நம்ம சின்ன பிள்ளை சொன்னால் கேட்க மாட்டான், பெரிய பிள்ளை சொன்னால் கேட்க மாட்டான். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை ஆர்கனைஸ் பண்ணி மிக சிறப்பான ஒரு கைடு மாதிரி இருந்து எல்லாருக்குமே எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப பிரமாதமாக அதான் 2 மாதமாகவே இந்த பிளானிங் அவர் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராம் அச்சீவ் பண்ணணும்னா இது ஆன்மீகமாக உள்ள யாத்திரை, சபரிமலை யாத்திரை சாதாரணமான விஷயம் கிடையாது. முறைப்படி எல்லாரும் வரதான் இருக்கணும், அவங்களுக்கு டைரக்ஷன் போகணும். இளம் பெண்கள் வர முடியாது, மற்றவங்க வர முடியாது, ரொம்ப வயசு முதிர்ந்தவங்க வர முடியாது. இதை ஆர்கனைஸ் பண்ணி நிறைய மைனஸ் ஆகிட்டே இருந்தது. ஒரு 100 கார்டு கேட்பார், ஒரு 10 லெஸ் ஆகிடும். அப்புறம் இன்னும் 10 எண்ணம் கேட்பார், அடுத்தால 10 போயிடும். இந்த மாதிரி உள்ள பிளானிங் பண்ணி இருமுடியெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் நல்ல ஒரு சாப்பாடு. நேற்றுக்கு நைட்டு கூட நான் கூட சொன்னேன் ஏதாவது கஞ்சி போட சொல்லுவேன்னே, மச்சா அது கொடுக்கக்கூடாது, நல்ல டிஃபன். ஏன்னா நல்ல இருக்கக்கூடிய நம்ம நைட்டு சாப்பிட்ட கடை தான் சபரிமலையில் 364 இருக்கக்கூடிய ஒரே கடை அந்த கடை.
அது நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் அந்த கடையை நடத்திட்டு இருக்காரு. அதில் சொல்லி, ஏன்னா சில பேர் தோசை சாப்பிடுவாங்க, சில பேர் சுகர் இருக்கும் சப்பாத்தி சாப்பிடுவாங்க, சில பேர் புரோட்டா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாமே அரேஞ்ச் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹெவி அமௌண்ட், அது எவ்வளோன்னு நான் சொல்ல விரும்பலை, அது ஏன்னா செலவு பண்ணி சொல்லக்கூடாது. நல்ல ஒரு ஹெவி அமௌண்ட் செலவு பண்ணி பிரமாதமாக கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணி, லேட்டாக வர நம்ம முதல்ல கடையில் போய் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. லேட்டாக வந்தாங்கன்னா கிடைக்காது, இல்லை எல்லாருக்குமே கொண்டு வர சொல்லி. என்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறோம், 20 ரூபாய் வாங்கக்கூடிய தண்ணிக்கே நாங்கள் 400 ரூபா ஒரு கேன் தண்ணி. எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி மிக பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி காலையில் இப்போ மதியம் கூட கொஞ்சம் லேட்டான ஒன்று, கிட்டத்தட்ட ஐயப்பனும் அவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபோன் பண்ணியிருப்பாங்க முன்னாடி. ஏன்னா நம்ம அங்கே குட்டாரக்கரை போய் சாப்பிடனா இன்னொரு 1 hour ஆகும். எல்லாருமே ஓரளவுக்கு ஏஜ் பாரு, அதனால் இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோ கிடைக்காம கிட்டத்தட்ட 1 hour போராடி இந்த ஒரு சாப்பாடு ஒரு 1 hour முன்னால் கொடுக்கணுங்கிறது இது பண்ணாரு. அப்போ கூட லேட் ஆகிட்டுதுன்னு மற்ற இடையில ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம் எல்லாத்துக்கும். இது சாதாரணமான நிகழ்வு. நம்ம ஒரு தண்ணி டிஃபன் வாங்கி கொடுக்குறதுனா கூட யோசனை பண்ணக்கூடிய ஒரு காலத்தில் ஒரு சுமார் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி மிக சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காரு. அவருடைய குடும்பம் சீரும் சிறப்போடு பல்லாண்டு வாழ எல்லாரும் சேர்ந்து இந்த நேரம் நமக்கு அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு